Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நிறைய ஸ்கிரீன்ஷாட் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி ஸ்டோரின்னு எடுத்து வச்சுப்பேன். அதை வீடியோவா இல்ல போஸ்டா போடுறதுக்கு எடுத்து வச்சுப்பேன். சிலது வீடியோ போடுவேன், சிலது வந்து அப்படியே இருக்கும். அதுல வந்து ஜூன் மாசம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்திருக்கேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, ஜஸ்ட் 3 லைன்ல டைப் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு ரெமிடி, ஒரே ஒரு மாசம் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ எனக்கு வந்து 2 மாசத்துல எனக்கு வந்து பாய் பேபி பிறந்திருக்கு. தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது போன ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்காங்க. அதே மாசம் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜூலைல வந்து 2 மாச பேபி அப்படின்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பேபி எப்போ பிறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம். ஸோ அந்த ஆகஸ்ட்ல இருந்து கரெக்டாக ஒரு 8-9 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆனோன்னே குழந்தை வந்து பிறந்திருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த பையனுக்கு, குட்டி பையனுக்கு 4 மாதம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த கமெண்ட் பார்க்கும்போது. அது என்ன ரெமிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிளிங். ஒரே ஒரு மாதம் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டுருக்காங்க. சீட் சைக்கிளிங் நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சீட் சைக்கிளிங் பற்றி இப்போ பெருசாக நான் வந்து தனியாக செப்பரேட்டாக வீடியோஸ் வந்து போடுறது கிடையாது. ஏன்னா அதை நான் முடிஞ்ச அளவு நிறையா சொல்லியிருக்கேன் சீட் சைக்கிளிங் பற்றி. சீட் சைக்கிளிங் அப்படின்றது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரெகுலர் பீரியட்ஸ் எடுக்கலாம், இரகுலர் பீரியட்ஸ் எடுக்கலாம், எல்லாருமே எடுக்கலாம். ட்ரீட்மெண்ட் போகிறவங்கள இருக்கீங்கன்னா ஹார்மோன் டேப்லெட் எடுக்கும்போது மட்டும் இதை நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது சீட் சைக்கிளிங். மற்றபடி இந்த சீட் சைக்கிளிங் வந்து தைராய்டு இருக்கவங்க எடுக்கலாம், எனக்கு வந்து ப்ரோலாக்டின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க எடுக்கலாம், பிசிஓடி இருக்கவங்க எடுக்கலாம், நான் வெயிட் கம்மியாக இருக்கேன் எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எடுக்கலாம், நான் வெயிட் அதிகமாக இருக்கேன் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க எடுக்கலாம். எல்லாருமே இந்த சீட் சைக்கிளிங் வந்து எடுக்கலாம். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விதமான சீட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். இது என்னென்ன, ஃப்ளாக்ஸ், பம்கின், சிசமி, சன்ஃப்ளவர். தமிழில் சொல்லணும்னா ஆளி விதை, பூசணி விதை, எள்ளு, சூரியகாந்தி விதை. இந்த 4 விதமான விதைகளை வந்து நீங்கள் வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு 2 விதைகள் ஃப்ளாக்ஸ் அண்டு பம்கின், அதாவது ஆளி விதை, பூசணி விதை. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சம அளவு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 100 கிராம் வாங்கிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ நாளும் வாங்கிக்கோங்க, 100 கிராம். இந்த 2 சீடையும் என்ன பண்ணணும் அப்படின்னா சம அளவு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன், ஒரு மீடியம் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த சீட்ஸை மெண்டு சாப்பிட்டு தண்ணி குடித்தாலும் ஓகே. அப்படி இல்லைனா இது 100 கிராம், இது 100 கிராம், ரெண்டையும் லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வறுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடி பண்ணிக்கோங்க. கொரகொரப்பாக, ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொரகொரப்பாக பொடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி குடிச்சுக்கணும். இதே மாதிரியே இது எப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னா உங்களோட ஓவலேஷன் வரைக்கும். அதாவது 30 நாள் பீரியட்னா 15 நாளைக்கு, முதல் 15 நாளைக்கு இந்த ஃப்ளாக்ஸ் அண்டு பம்கின் எடுக்கணும், ஆளி அண்டு பூசணி விதை. நான் சொன்ன மாதிரி மெண்டு சாப்பிட்டு தண்ணி குடித்தாலும் சரி, இல்லை பவுடராக ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி குடித்தாலும் சரி. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எடுக்கணும், வெறும் வயிறில் எடுக்கணும். இப்போ நான் வெந்தய டீ எடுக்கிறேன், க்ளோ வாட்டர் எடுக்கிறேன், இது எப்போ எடுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்தய டீ, க்ளோ வாட்டர் எடுக்கிறவங்க அதை எடுத்துகிட்டு இது எடுங்க. வெந்தய டீ எடுங்க, 30 மினிட்ஸ் கழிச்சு க்ளோ வாட்டர் எடுங்க, 30 மினிட்ஸ் கழிச்சு சீட்ஸ் எடுங்க. இல்லைனா மத்தியானம் கூட இந்த சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த சீட்ஸ் வந்து காலையில் எடுக்கிறது நல்லது, ஆனால் எம்டி ஸ்டொமக் கம்பல்சரி கிடையாது. அதுக்காக சாயந்தரம் 5-6 மணிக்கு எடுக்காதீங்க, ஜீரணம் ஆகாது. ஸோ ஒரு மத்தியானம் 1 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ முதல் பாதியில் எடுத்துட்டிங்கல்ல, 2வது பாதியில், முதல் பாதினும் போது பீரியடான 3வது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். க்ளோ வாட்டரும் இதுவும் சரி பீரியடான 3வது நாள்லேருந்து, ஏன்னா அப்போ தான் புது கருமுட்டை வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ வந்து 3வது நாள்லேருந்து முதல் பாதி வரைக்கும் எடுக்கணும். பீரியட்ஸோட 2வது பாதி, அந்த மீதி 15 நாளைக்கு என்ன எடுக்கணும்னா எள்ளும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை, சிசமி அண்டு சன்ஃப்ளவர். இதே மாதிரி 100 கிராம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு மெண்டு தண்ணி குடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கணும். நாள் தள்ளி போனாலும் இந்த எள்ளும், சன்ஃப்ளவர், சூரியகாந்தி விதையும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். சாப்பிட்டா பீரியட் ஆயிருமானா கிடையவே கிடையாது. எள்ளில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குது. அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து குழந்தை உருவாயிருந்துச்சுன்னா தங்கும், குழந்தை உருவாகலைனா தான் உங்களுக்கு பீரியட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் தாராளமாக எடுங்க. இந்த சீட் சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்பி ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்க நீங்கள் நம்ப முடியாது அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், அவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு சீட் சைக்கிளிங் வந்து தி பெஸ்ட்டு ரெமிடி, ரொம்ப நல்ல ரெமிடி. இது வரைக்கும் நான் எடுக்கலைன்றவங்க கண்டிப்பாக சீட் சைக்கிளிங் வந்து எடுங்க. ரொம்ப நல்லது. இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க இது கூட கொஞ்சம் எக் குரோத்துக்குரிய ஃபுட்டும் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து மெயினாக ஹார்மோன்ஸ்க்கு தான் இது ஹெல்ப் பண்ணும். ஆனால் எக்கோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அஃப்கோர்ஸ் இதில் சத்தெல்லாம் நிறையவே இருக்குது. பம்கின் சீட்லாம் அவ்வளோ சத்து.
இந்த ஹேர் ஃபால்க்கு ரீசெண்டாக நான் வந்து பார்த்தேன். நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால்க்கு வந்து நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து சிவியராக ஹேர் ஃபால் இருக்குது இப்போ அப்படின்னு. அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸு, நட்ஸு, வால்நட்டு, பாதாம், பிஸ்தா, ஃபிக்கு, டேட்ஸு, அதுக்கப்புறம் இந்த 4 வகையான சீட்ஸ் போட்டு அந்த ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோட்டின் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஹேர் க்ரோத்துக்கு கூட பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ சத்தானது. ஸோ இதில் சத்து நிறையவே இருக்குது. ஆனால் கூடவே ஹார்மோன்ஸுக்கு தான் இது முக்கியத்துவம் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்கு க்ரோத்துக்குன்னு சில உணவுகள் வந்து எடுக்கணும். அப்போ தான் அந்த குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இந்த சீட் சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எடுக்காதவங்க கண்டிப்பாக எடுங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் போகிறவங்க நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் டேப்லெட் எடுத்தாங்கன்னா எடுக்காதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிவியர் பிசிஓவாக இருக்கீங்க, அதாவது ரொம்ப நான் சிவியர் பிசிஓடி எனக்கு அப்படின்றவங்க கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. கலர்ச்சிக்காய் 48 நாள் எடுத்துட்டு 48 நாள் கழித்து இந்த சீட் சைக்கிளிங் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒரே டயத்தில் எடுக்கிறதுனால பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் கொஞ்சம் ப்ளீடிங் ப்ராப்ளம் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர்ச்சிக்காய் எடுத்தாலும் சிலருக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் வரும், சீட் சைக்கிளிங் எடுத்தாலும் சிலருக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் வரும். ஸோ ரெண்டையும் நீங்கள் ஒரே டைம் எடுக்கும்போது எது உங்களுக்கு ஒத்துக்கலைன்றது நமக்கு தெரியாது. ஸோ கலர்ச்சிக்காய் 48 நாள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சீட் சைக்கிளிங் எடுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், அந்த பவுடரோட ட்ரிங்க்கும் நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவானது. ஸ்ட்ரைட்டாக இர்ரெகுலருக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எந்த ஒரு ரெமிடி எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் இர்ரெகுலர் இருக்கும்போது நேராக போய் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எக்கு க்ரோத் ஆகவே செய்யாது சரியாகவே. ஃபாலிகுலர் ஸ்டடி இருக்குது, நீங்கள் எதுவுமே நான் ட்ரை பண்ணல, நான் சும்மா இரெகுலராக இருக்கேன், நான் போகிறேன் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகிறேன் அப்படின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா எக்கு க்ரோத் ஆகாது, ஸ்கேனில் எக்கு ரிலீஸ் ஆகாது, இன்ஜெக்ஷனாக போடுவாங்க, ரிலீஸே ஆகாது, ஃபாலிகுலர் ஸ்டடி ஃபெயில் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்து நீங்கள் வீட்டில் பண்ணிட்டீங்க, இந்த கலர்ச்சிக்காய், ஒரு சீட் சைக்கிளிங், ஒரு 2 மாதம் 3 மாதம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ரேஷியோ கண்டிப்பாக அதிகமாகும். ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஹார்மோன்ஸை ஓரளவு பேலன்ஸ் பண்ணி உங்கள் நீர்க்கட்டியெல்லாம் கரைச்சி ஓரளவு உங்கள் எக்கை வந்து இது வந்து ரெகுலராக ஒரு பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து உங்கள் எக்கை வந்து இது தயார்படுத்தும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐலாம் பண்ணும்போது அதுக்கான சக்ஸஸ் ரேட் வந்து கண்டிப்பாக அதிகம். ஸோ இது வரைக்கும் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சீட் சைக்கிளிங் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்லாம் கூட நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் சீட் சைக்கிளிங் ஹெல்தி லைஃப் வித் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டட் நான் போட்டிருக்க எல்லா வீடியோவும் வரும். சீட் சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். நிறைய டவுட் வரும்ல, எப்படி எடுக்கணும், என்ன எடுக்கணும்னு, அது எல்லாத்துக்குமே அந்த வீடியோஸில் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருப்பு எள்ளு தான் எடுக்கணும், வெள்ளை எள்ளு எடுக்கலாம், பட் கருப்பு ரொம்ப நல்லது. இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கும்போது பால் உணவுகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், சுகர் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் இது கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வரைக்கும் எடுக்காதவங்க சீட் சைக்கிளிங் கண்டிப்பாக எடுங்க. இது வந்து ரொம்ப 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 நல்லது. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் உடம்புல வந்து மாற்றத்தை உண்டு பண்ணும். இது ஃபாலோ பண்ணும்போதே கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கொஞ்சம் ஹெல்தி ஃபுட் எடுத்திங்கனாலே ட்ரீட்மெண்ட்டே வேணாம், பிசிஓடிக்கு நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.